ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டும் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளுக்கான வேத தியானமாக லூக்கா எழுதிய சுவிசேஷம் 5வது அதிகாரம் 6வது வசனம். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். பிரியமானவர்களே, பேதுரு ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒரு மீன்களை கூட பிடிக்காத ஒரு சூழ்நிலையிலே அவன் காணப்படுகிறான். ஆனால் இயேசு அவன் அண்டையில வந்து அவன் படகிலே ஏறி அங்கே அவனை பார்த்து சொல்லுகிறார், அங்கே ஆழத்துக்கு கொண்டு போய் இப்பொழுது நீ வலையை போடு என்று சொல். ஆக அந்த இடத்திலே பேதுரு சொல்கிறார், ராம் முழுவதும் நான் பிரயாசப்பட்டேன், ஆனாலும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும், இதுதான் மிக முக்கியம், ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி செய்கிறேன். இந்த காலை வேளையிலே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே தோல்வியை சந்தித்தவராக, பல வேதனைகள், பல காயங்கள், பல ஏமாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் நடந்திருக்கக்கூடும். ஆனால் தேவ சமூகத்தில் அமர்ந்து தேவனுடைய வசனத்தை நீங்கள் தியானிக்கும் பொழுது தேவன் உங்களோடு பேசும். ஆகிலும் அந்த வார்த்தையின்படி அடுத்து நீங்கள் கிரியை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது, விசுவாசத்தோடு கிரியை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது 6வது வசனத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் உங்களுடைய வலைகள் கிழிந்து போகத்தக்க மிகுதியான மீன்களை பிடிக்கத்தக்கதான சூழ்நிலை உங்களுக்கும் உண்டாகும். பேதுருவின் படகு நிரம்பிற்று. அன்று அவனுக்கு எப்போதும் இல்லாத ஒரு பெரிய ஆசீர்வாதம் அன்றுதான் அவனுடைய வாழ்க்கையில் வந்தது. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் வாழ்க்கை படகுல ஏறினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் வார்த்தையின்படி, வழிநடத்துதலின்படி நாம் செயல்பட்டால் நம்முடைய வாழ்க்கை நிரம்பும், ஆசீர்வாதமாக மாறும். இன்று அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுங்கள், அதன்படி செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.